திவ்யா, ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் பறக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு அவர் சுகோய் போர் விமானத்திலும் திரௌபதி முர்மு ஏற்கனவே பயணம் செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அதிநவீன இந்த ரஃபேல் போர் விமானத்தில் இது போர்க்கப்பல் மற்றும் விமானப்படை தளங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இருந்து செயல்படக்கூடிய வகையில் இந்த ரஃபேல் போர் விமானம் அதிநவீன போர் விமானமாக கருதப்படுகிறது. சுமார் 64,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த டசால்ட் நிறுவனத்திடமிருந்து ரஃபேல் போர் விமானத்தை இந்திய ராணுவத்தில் இணைத்திருக்கிறார்கள். இந்த அதிநவீன போர் விமானத்தில் நாட்டின் முதல் குடிமகள் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் போர் விமானத்தில் சாகச பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட முக்கியமான போர்களின் போது இந்த அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து பல்வேறு விதமான போர் விமானங்கள் இயக்கப்பட்டு பல்வேறு வெற்றிகளை ஈட்டி இருக்கிறது. அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் அவர் பயணித்திருக்கிறார். ஏற்கனவே சுகோய் போர் விமானத்திலும் 2023ஆம் ஆண்டு அவர் பயணம் செய்திருக்கிறார். இதை தொடர்ந்து ரஃபேல் போர் விமானத்தில் இன்று ஹரியானாவின் இந்த அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து குடியரசுத் தலைவர் முர்மு வெற்றிகரமாக அந்த சாகச பயணத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமானப்படை அதிகாரிகள் மற்றும் விமானப்படை வீரர்களோடு அந்த ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் முர்மு பயணிக்கும் அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து, அம்பாலா விமானப்படை தளம் என்பது பல்வேறு விதமான இந்திய ராணுவத்தின் விமானப்படை போர் நடவடிக்கைகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராணுவ விமானப்படை தளமாக கருதப்படுகிறது. ரஃபேல் போர் விமானமானது உலக அளவில் அதிநவீன போர் விமானம். பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்த ரஃபேல் போர் விமானத்தை இந்திய ராணுவத்தில் அண்மையில் இணைத்திருக்கிறார்கள். இந்த ரஃபேலின் செயல்திறன் மற்றும் போர் திறன் உலக அளவில் பல்வேறு தாக்குதல் திறனை அது படைத்தது. நடுக்கடலில் போர்க்கப்பலில் இருந்து இந்த ரஃபேல் போர் விமானம் அங்கு தரையிலிருந்து செல்லும் விமானங்களுக்கு ஈடாக அது தாக்குதல் திறனை உடையது. மேலும் கடலிலும் மற்றும் தரையிலும் தரையிறங்குவதற்கு வசதியான அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளோடு இந்த வடிவமைக்கப்பட்ட இந்த போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணித்திருக்கிறார். அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரஃபேல் போர் விமானம் வானில் சீறி பாயக்கூடிய அந்த காட்சியையும் அதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஃபேல் போர் விமானம் அந்த அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து வானில் சீறி பாய்ந்து பறக்கும் அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகில் உள்ள விமானப்படையில் ரஃபேல் போர் விமானம் அதிநவீனமான விமானமாக கருதப்படுகிறது. ஏற்கனவே அப்துல் கலாம் மற்றும் பிரதிபா பட்டேல் உள்ளிட்டோரும் போர் விமானங்களில் பயணிப்பதை, அந்த சாகசத்தை மேற்கொள்வதை அவர்கள் மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க நிகழ்வாக அவர்களுடைய பதவி காலத்தில் கருதப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இப்போது குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்முவும் இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானத்தில் வானில் பறந்து அந்த சாகச பயணத்தை மேற்கொண்டுள்ள அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுகோய் விமானத்தை தொடர்ந்து இவர் ரஃபேல் விமானத்திலும் பயணித்தவர் என்ற பெருமையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெறுகிறார். ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்தில் குடியரசுத் தலைவர் முர்மு இந்த விமானப்படை சாகச பயணத்தை அவர் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட பல்வேறு விதமான இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நடவடிக்கைகளின் போதும் மற்ற பல்வேறு போர் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளின் போது இந்த அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து பல்வேறு போர் விமானங்கள் இயக்கப்பட்டது. அத்தகைய முக்கிய ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடமான ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வானில் பறந்து சாகசம் படைக்கும் காட்சியையும் அவர் இன்னும் சிறிது நேரத்தில் திரௌபதி முர்மு அந்த விமானப்படத்தில் வெற்றிகரமாக பறந்து தரையிறங்கியிருக்கிறார். அவருக்கு அந்த விமானப்படையின் ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு அந்த ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வானில் பறக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு விமானப்படையினர் அந்த மரியாதையை
விமானப்படையின் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதைக்கு பின்னர் அவர் அந்த ரஃபேல் போர் விமானத்தில் பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்கிறார். இந்த ரஃபேல் போர் விமானமானது அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து இயக்கப்படுவது அது வந்து சிந்தூர் பாகிஸ்தானுடனான அந்த சிந்தூர் தாக்குதலில் இந்த அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து முக்கியமாக பல்வேறு போர் விமானங்கள் வெற்றிகரமாக தாக்குதல் இலக்கை அவர்கள் தாக்கி பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் மற்றும் முக்கிய ராணுவ தளங்களை இங்கிருந்து விமானப்படையினர் சென்று தாக்கியது அம்பாலா விமானப்படை தளம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த விமானப்படை வீரர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் வகையிலும் அந்த அம்பாலா விமானப்படை தளத்தின் முக்கியத்துவத்தை ராணுவத்தில் குறிக்கும் வகையிலும் அந்த அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து இந்த ரஃபேல் போர் விமானம் இயக்கப்படுகிறது. அந்த போர் விமானத்தில் இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதிகளுக்கு உத்தரவிடும் அதிகாரம் பெற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதில் வெற்றிகரமாக பயணிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் ஒரு 30 நிமிடங்களில் அவர் மீண்டும் அந்த அதே விமானப்படை தளத்தில் தரையிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.